வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து 6:30க்கே ஓப்பன் பண்ணிடுறனால நமக்கு வந்து ஈஸியாக புரியும். கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் எப்படி ஒரு பிக்சரில் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன், பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50 இது மூணோட ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம பார்த்துட்டு நமக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போகலாம், எது வரைக்கும் கீழே வரலான்னு. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்தோம்னா நமக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டனால முன்னாடியே நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சேனலில் டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி. ஸோ நேற்று கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லே, அதாவது நமக்கு வந்து 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும்போதே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, ஆனால் நம்ம 9 o'clock வரைக்கும் பார்க்கணும், அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறது தான் இதுங்கிறது. ஆனால் என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 3 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். ஸோ நேற்று 6:30க்கு கரெக்ட். ஓகே, நேற்று நமக்கு 6:30க்கு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9 o'clock வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த ஸ்ட்ராங்கான ஸ்டார்டிங்கில் இருந்த செல்லிங் ப்ரெஷர் தான் நமக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா வீடியோவில், மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரியே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டாக தான் போயிருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்திருக்கு. அப்போது இந்த கேப் அப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட், அதாவது கிஃப்ட் நிஃப்டி டவுன் சைட் தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் இருக்கிறது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ஆனால் நம்மளோட இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ப்ரைஸ் டவுனில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்தியா விக்ஸ் வந்து எப்போயாவது 15க்கு மேலே கிராஸ் ஆனால் தான் நம்மளோட ஆக்சுவல் தியரி வேலிட் ஆகும். என்னென்னா, இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நமக்கு மார்க்கெட் டவுன் சைட் ஆகும்னு. ஆனால் இந்தியா விக்ஸோட ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து ஒரு 15லேருந்து 13 வரைக்கும். ஸோ இந்த 15-13க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சப்போஸ் உங்களால் முடியும்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஆவரேஜாக எப்போயுமே இருக்கிறது வந்து 15 to 13 தான். நமக்கு வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வந்து ஒரு மே மாதம் பாதி வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்தியா விக்ஸ் வந்து டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் 18-20 இருந்துச்சு. அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படிங்கிறனால இந்த இந்தியா விக்ஸ் வந்து இந்த ஜூனில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் வச்சு நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. காரணம் அது வந்து 15 ரேஞ்சில் வந்துருச்சு. ஓகே, அடுத்து நம்மளோட சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் 2 இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் வந்து 82,000க்கும் 81,000க்கும் நடுவில், இந்த 1000 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு சென்செக்ஸ். அப்படிங்கும்போது திங்கள் செவ்வாய் 2 நாளும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த அப்பர் 500ல் இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருக்கிற 500 பாயிண்ட்ஸ், அதாவது 81,500க்கும் 82,000க்கும் இருந்துச்சு. இந்த 1000 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 500 பாயிண்ட்ஸில் தான் திங்கள் செவ்வாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு போன 2 நாள், அதாவது புதனும் வியாழனும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து ஒரு லோவர் சைடு வந்திருக்கு. அப்போ இந்த லோவர் சைடே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா, கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்போது இன்றைக்கி தான் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குன்னா இந்த 81,500ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சென்செக்ஸ் மேலே போக முடியும். இல்லைன்னா சென்செக்ஸ் கண்டினியூவாக டவுன்ஃபால் ஆகிட்டு மினிமம் 81,000க்காவது இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது சென்செக்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுதான் 81,500. ஸோ இந்த 81,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் கேப் அப் இருக்கிறனால, அப்போ இந்த கேப் அப் மூலியமாக இந்த 81,000 கிராஸ் பண்ணிருச்சுன்னா சென்செக்ஸ் வந்து 82,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, கேப் அப்பில்
ஸ்டார்டிங் ஓப்பனிங் கேப் அப் இருக்குது. ஆனால் 81,500க்கு மேலே 81,500க்கு மேலே போகலைன்னா கண்டிப்பாக 81,500லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி 81,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இன்றைக்கி நம்ம சென்செக்ஸில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு கிளியராக என்ன சொல்லுதுன்னா 81,500ல் தான் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அப்படின்னா சென்செக்ஸில் 81,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே புஷ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் வந்து மேலே போகும். இல்லைன்னா சென்செக்ஸ் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி 81,000 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8 இருக்குது. அந்த 0.8 வந்து கொஞ்சம் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குங்கிறதுக்கு சப்போர்ட் தான். ஆனால் நமக்கு ப்ரொவைடட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஓப்பனிங்கில் இல்லைனா கூட ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே 10:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 81,500 மேலே க்ராஸ் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு புது கேண்டில் மேலே ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து சென்செக்ஸ் புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பியரிஷ் மார்க்கெட். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சைட் டவுன், ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் இருந்துச்சு, ஒரு டவுன் சைட் ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த டவுன் சைட் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் லிமிட்டில் பிரேக் ஆகி 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஓகே, அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நமக்கு சென்செக்ஸில் சொன்ன மாதிரியே ஒரு லோவர் சைட் ஆஃப் த கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இன்றைக்கி நேற்று க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ நேற்று ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நமக்கு பார்க்கும்போது ஓப்பனிங் எங்கே இருந்தாலும் நெகட்டிவில் தான் பயங்கரமாக நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த 51,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கீழே இருந்து, அதாவது இப்போயே இருக்கிறதே ஏற்கனவே ஒரு சப்போர்ட் தான். அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து ஒரு 56,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இதை நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோன்னா நமக்கு வந்து 56,000ல் தான் ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எந்தெந்த இடத்துல இப்போ இந்த ரெட் கலர்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ், க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். அப்போ என்னென்னா இந்த கால் ஆப்ஷனில் எவ்வளோ பேர் ஏற்கனவே அட்வான்ஸாக ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருக்காங்கிறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது 56,000ல் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான நிறையா கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால 56,000 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். அப்போது இதை விட்டு மார்க்கெட் மேலே போகிறத தடுக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டி மேலே போய் இது 56,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த வாய்ப்பு ஏன் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ. ஸோ அதாவது புட் கால் ரேஷியோ, எவ்வளவு நம்பர் ஆஃப் கால்ஸ் இருக்குது, எவ்வளவு நம்பர் ஆஃப் புட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டோட்டல் பார்த்தோன்னா அந்த புட் அண்ட் கால் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது நமக்கு பிசிஆர் ரேஷியோ 0.79 இருக்குது. அப்படின்னா ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 0.8. ஓகே, அப்போ இந்த 0.8 பிசிஆர் ரேஷியோ மேலே இங்கே ஒரு பிசிஆர் ரேஷியோ இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு பிசிஆர் ரேஷியோ. என்னென்னா அதாவது நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற இந்த இடத்துல பிசிஆர் ரேஷியோ மாறிட்டே இருக்கும். அப்போது கிவன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இப்போ நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 20ன்னு வச்சுருக்கேன். அப்போது அட் த மணிலேருந்து இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20 ஸ்ட்ரைக் பாயிண்ட்ஸ், அதுக்கான பிசிஆர் ரேஷியோ தான் 0.7. அப்போது இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை 26ஆம் தேதி வரைக்கும் என்ன பிசிஆர் ரேஷியோ தான் அது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பிசிஆர் ரேஷியோவுமே ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறனால நமக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் அப், அதாவது இந்த இதுலேருந்து மேலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக 56,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டி. நம்ம நிஃப்டி 50யை பொறுத்தளவு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 25,200 இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ இருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,700 தான் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 ஒரு டவுன் சைட் மார்க்கெட்லேருந்து நமக்கு வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் போகுமானா வாய்ப்பு கம்மி. காரணம் என்ன, ஏன் ப்ரைஸ் ஆக்ஷனை நான் போகாதுன்னு சொல்கிறேன்னா நமக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும் போதுமே நிஃப்டி 50 டெத் க்ராஸில் தான் இருக்குது. ஒன்று டெத் க்ராஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெத் க்ராஸில் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலுமே டெத் க்ராஸில் தான் இருக்குங்கிறனால நமக்கு நிஃப்டி 50 ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த பக்கம் நார்மலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் போட்டோன்னா அழகாக ஒரு டவுன் ட்ரெண்டாக இது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போது நிஃப்டி 50 புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்டில் அப்பர் லிமிட்டில் மேலே மூவ் ஆகணும். ஸோ இப்போ இன்றைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா இதில் வந்து இவ்வளோ மூவ் ஆகணும். அப்போது இந்த டவுன் ட்ரெண்டோட நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக
நமக்கு வந்து 24,600 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 25,000. அப்போது பேங்க் நிஃப்டி வந்து 25,000 வரைக்கும் போகிறதுக்கான எபிலிட்டி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் இங்கே பிரேக் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட் சைட்வேஸ் போய் அதுக்கப்புறம் தான் போகும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு 2-3 நாள் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட அதே மாதிரி நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தாலுமே Here's the forecast for tomorrow in Korea. Expect rain weather. நமக்கு இந்த நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலுமே நமக்கு என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் வந்து 25,000க்கு போகிறதுக்கான கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.9 இருக்கிறனால இன்னைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன், ஏன்னா இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,000 ரீச் பண்ணாது. ஆனால் எக்ஸ்பைரிக்குள்ளே அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி 24,000 வரைக்கும் ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ்க்கும் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அப்போ இந்த ரேஞ்சு, அதாவது 24,600 பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். 24,600 பிரேக் பண்ணலைன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும், இன்னைக்கு தெரிஞ்சிடும் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுமா புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுமாங்கிறது. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 24,600ங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகுதா கீழே வருதாங்கிறத பொறுத்து நம்ம 26ஆம் தேதி அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு புட் ஆப்ஷனாக கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதாங்கிறது டிசைட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். நமக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இனியோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.